சுலைமான் அலைஹிசலாம் தாவூது நபியின் மகனாவார்கள். அவர்கள் இறைவனிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். அது, இறைவா, எவரும் அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ வழங்குவாயாக என்பதுதான் அந்த கோரிக்கை. அல்லாஹ் அவருக்கு மிகப் பெரும் அரசாங்கத்தை வழங்கினான். பளிங்குகளிலான மாளிகையை அமைத்து வாழ்ந்தார்கள். அவர்கள் மனிதர்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் ஜின்களையும் பறவைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். மேலும் காற்றையும் அவர்களுக்கு வசப்படுத்திக் கொடுத்தான். அந்த காற்று அவர்களைச் சுமந்து அவர்கள் விரும்பும் இடத்திற்கு கொண்டு செல்லும். கட்டிடங்களை கட்டும் ஜின்களையும் முத்துக் குளிக்கும் ஜின்களையும் அவருக்கு வசப்படுத்திக் கொடுத்தான். பறவைகளின் மொழியை அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஒருநாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவைகளை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பறவைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்திக் கொடுத்திருந்தான். அவர்கள் பறவைகளின் கூட்டத்தை பார்வையிட்டபோது ஹுது ஹுது என்னும் பறவையை காணவில்லை. அதனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹுது ஹுது பறவை எங்கே போனது? அதை நான் காணவில்லை. சரியான காரணத்தை அது சொல்லவில்லை என்றால் நான் அதை தண்டிப்பேன் அல்லது கொன்றுவிடுவேன் என்று கூறினார்கள். சிறிது நேரத்தில் ஹுதுஹுது பறவை அங்கே வந்து சேர்ந்தது. நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்துள்ளேன் என்று அந்த பறவை சொன்னது. சபாவிலிருந்து நான் உண்மை செய்தியை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன். அங்கே ஒரு பெண், பல்கீஸ் ராணி, அம்மக்களை ஆட்சி செய்வதைக் கண்டேன். அவளுக்குத் தேவையான எல்லாமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவளிடத்தில் சிறப்பான அரியாசனமும் இருக்கிறது. ஆனால் அவளும் அவளைச் சார்ந்த மக்களும் அல்லாஹ்வை வணங்குவதற்குப் பதிலாக சூரியனை வணங்குகிறார்கள். அவர்களுடைய இத்தவறான செயல்களை அவர்களுக்கு ஷைத்தான் அழகானதாக காண்பித்து அவர்களை நேரான வழியிலிருந்து தடுத்துள்ளான். அதனால் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை என்றும் கூறியது. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடிதத்தை ஹுதுஹுது பறவையிடம் கொடுத்து அந்த ராணியிடம் கொடுத்துவிடும்படி கூறினார்கள். அதில், நீங்கள் என்னிடம் பெருமையடிக்காதீர்கள், இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக என்னிடம் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹுது ஹுது பறவை அந்த அரசியின் முன் சென்று கடிதத்தை போட்டது. அந்த அரசி அவளது பிரமுகர்களிடம் இக்கடிதம் பற்றி ஆலோசனை செய்தாள். பின்னர் அவள் பல பரிசுப் பொருட்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுப்பினாள். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். பிறகு அவர்களை அந்த ராணி நேரில் சந்திக்க புறப்பட்டாள். இதை அறிந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், பிரமுகர்களே, அவர்கள் என்னிடம் வழிபட்டவர்களாக வருமுன் உங்களில் யார் அவளுடைய அரியாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் என்று கேட்டார்கள். ஜின்களில் பலம் பொருந்திய இப்ரித் அதற்கு முன் வந்தது. நீங்கள் உங்களிடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன் என்று கூறியது. ஆனால் இறைவேதத்தின் ஞானத்தை பெற்றிருந்த ஒருவர் உங்களுடைய கண்ணை மூடித் திறப்பதற்குள் அதை உங்களிடம் கொண்டு வருவேன் என்று கூறினார். அவர் சொன்னவாறே அவளுடைய அரியாசனம் தம்மிடம் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டதும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமடைந்தார்கள். அதனால் அவர்கள் பெருமை கொள்ளவில்லை. இது என்னுடைய இறைவனின் அருட்கொடையாகும். நான் நன்றியுடன் இருக்கிறேனா அல்லது மாறு செய்கிறேனா என்று இறைவன் என்னை சோதிக்கிறான். எவன் ஒருவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றானோ அவன் நன்றி செலுத்துவது அவனுக்கே நன்மையாகும். எவன் மாறு செய்கின்றானோ அது அவனுக்கே இழப்பாகும். ஏனென்றால் என் இறைவன் எவரிடத்தும் தேவைகளற்றவன், கண்ணியம் மிக்கவன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். பின்னர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவள் கண்டு அறிந்து கொள்ள முடியாதபடி அவளுடைய அரியாசனத்தின் கோலத்தை மாற்றிவிடுங்கள். அவள் அதை அறிந்து கொள்கிறாளா அல்லது அறிந்து கொள்ள முடியாதவர்களில் ஒருத்தியாக இருக்கிறாளா என்பதை நாம் கவனிப்போம் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். ஆகவே அவள் வந்தபொழுது, உன்னுடைய அரியாசனம் இது போன்றதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவள், நிச்சயமாக இது அதைப் போலவே இருக்கிறது என்று கூறினாள். அவளிடம், இந்த மாளிகையில் பிரவேசிப்பீராக் என்று சொல்லப்பட்டது. அப்போது அவள் அம்மாளிகையின் தரையைப் பார்த்து அதை தனிநீர் தடாகம் என்று எண்ணிவிட்டாள். எனவே தன் ஆடை நனைந்து போகாமலிருக்க அதை தன் இரு கெண்டைக் கால்களுக்கும் மேல் உயர்த்தினாள். இதைக் கண்டா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அது நிச்சயமாக பளிங்குகளால் பளபளப்பாக கட்டப்பட்ட மாளிகைதான் என்று கூறினார். பில்கிஸ் மகாராணி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரது ராஜ்யத்தின் அற்புதத்தையும் கண்ணாடி அரண்மனையின் படைப்பையும் கண்டு ஏக இறைவனின் ஆற்றலை ஒப்புக்கொண்டார்.
உடனே தன் தவறை உணர்ந்த அவள், இறைவனே, நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். அகிலங்களுக்கெல்லாம் இறைவனான அல்லாஹ்வுக்கு சுலைமானுடன் நானும் முற்றிலும் வழிபட்டு முஸ்லிமாகிறேன் எனக் கூறி அல்லாஹுவிடம் சரணடைந்தாள். மேலும் இது போன்ற இஸ்லாமியா வரலாறு, ஹதீத் மற்றும் நன்னெறி கதைகளை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும்.